ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் நிலவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா சோழன் இருந்துட்டு எப்படி என்னோட திறமைனால தான் நிலவை மறுபடியும் நான் வீட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணுறதுனால தான் நீ அவங்கள ஒவ்வொரு நிமிஷமாக இழந்துட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோழனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. நிலா வந்த உடனே எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. நிலா ஏதாவது சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சேரன் இருந்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நிலாவும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரனும் பாண்டியும் கொஞ்சம் வெளியில் கிளம்பி போகிறாங்க. இங்கேயே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டே கிளம்பி போயிடுறாரு. பாண்டியும் சேரனுக்காக வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து வானதியோட அப்பா வராங்க. அவங்க வந்து பாண்டியை பார்த்த உடனே வானதிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாண்டி அதை கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, வானதிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் அந்த வானதியை மறுபடி பொண்ணு கேளுங்கன்னு சொல்லிட்டு உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறதாவும் நான் சொல்லிட்டேன். நீயும் பொண்ணு பார்க்க வரலை. அதுக்கப்புறமா வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கும் நாங்கள் சரின்னு சொன்னோம். ஆனால் கடைசியில் உங்கள் 2 பேர்த்துக்கும் என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வானத்தை இருந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சே தீரணும்னு சொல்லி அடம்பிடிச்சதுனால கல்யாணத்துக்கான ஏற்பாடை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜூனில் கல்யாணத்தை வச்சுருக்கோம். அதனால் நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரனும் வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்றும் இல்லைண்ணே வெயில் இருக்குல்ல அதனால தான் டல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் நீலாம் ஒரு பக்கம் 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமான்னு சொல்லிட்டு சேரன் கிட்டே கேட்கவும் சோழன் இருந்துட்டு எங்கிட்ட இருக்கு நிலா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கிட்ட 200 தான்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரிங்கண்ணே இந்த 500 ரூபாய் நீங்கள் வச்சுக்கோங்க, ஏதாவது செலவு இருக்கும்ல, பரவாயில்லம்மா நீ எடுத்துகிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு காரை போய் தொடச்சி வைக்கிறேன் நீ வானிலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் கடைசியில் பல்லவனை கூட்டிகிட்டு வண்டியிலே கிளம்பி போயிடுறாங்க. நீலா வந்து சோழன் ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. பாண்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் வேலை டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அங்கேருந்து நேராக கடைக்கு போகிறாங்க. கண்ணங்கிட்ட வானதிக்கு கல்யாணம் ஆகிற போகிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. கண்ணை இருந்துட்டு அது போனால் போயிட்டு போட்டேன்னு நேற்று வானதி கடைக்கு வந்துச்சு. வந்த உடனே பாண்டி எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. நான் வெறுப்பேற்றுறதுக்காக நீ டூருக்கு போயிருக்கிறதா நான் சொன்னேன். அதனால் கட்டுப்பாகி அங்கேருந்து போயிடுச்சு. எப்போ கடைக்க வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்ககிட்ட பண்ணிக்கிட்டே இருக்குல்லன்னு அதனால தான் அதுக்கிட்ட நான் அப்படி சொல்லிட்டு போனேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரிடா வானதிக்கு உண்மையாகவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளோதான் நினச்சிக்கோன்னு. அது எப்போ பேச ஆரம்பிச்சதோ அப்போவே உன்னோட நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. அது போனால் போயிட்டு போட்டேனே அப்படின்ற மாதிரி கண்ணை வந்து பாண்டிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.